ஹலோ கைஸ், குரூப் 4 எக்ஸாமில் மன்னிப்புங்கிறது என்ன மொழிச்சொல் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து உருது மொழிச்சொல். ஸோ இதே மாதிரி பழைய புக்கில் வந்துட்டு ஒரு சில சொற்கள் கொடுத்துட்டு அது எந்த மொழியிலேருந்து தமிழுக்கு வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து ஷார்ட்கட்டோடு பார்க்கலாம் வாங்க. ஒருத்தர் வந்து பஜாருக்கு குல்லா வாங்குறதுக்காக பர்ஸை எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பஜார் குல்லா அப்படிங்கிறது பார்சி மொழியை சேர்ந்த சொல். நெக்ஸ்ட்டு ரிக்ஷா அப்படிங்கிறது ஜப்பானிய மொழி சொல். ஜப்பானில் வந்து முதியவர்கள் வந்து அதிகமாக இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்கள வந்து ரிக்ஷாவில் தான் கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒருத்தர் வந்து பேனாவை எடுத்து கடுதாசி எழுதி அலமாரியில் வச்சுட்டு கிளம்பிட்டார். எங்கே கிளம்பிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போருக்கு வந்து கிளம்பிட்டார். ஸோ அப்போ அந்த அலமாரி, பேனா, கடுதாசி இது மூணுமே வந்துட்டு போர்ச்சுகீசிய சொல். அதாவது ஒருத்தர் பேனாவை எடுத்து கடுதாசி எழுதி அலமாரியில் வச்சுட்டு போருக்கு கிளம்பிட்டார் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு எக்கச்சக்கம் அப்படின்னா தெலுங்கு. நெக்ஸ்ட்டு நபர் அப்படிங்கிறது அரபி மொழிச்சொல். நபர் அப்படிங்கிறது அரபி மொழிச்சொல். நெக்ஸ்ட்டு இனாம் அதே மாதிரி ஜாஸ்தி அப்படிங்கிறது உருது மொழிச்சொல். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இனம் ஜாதி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இனாமை வந்து இனம் ஜாதி, இனம் ஜாதி அப்படின்னாலே உருது மொழிச்சொல். நெக்ஸ்ட்டு ரூபாய் அப்படிங்கிறது இந்துஸ்தானி. இந்தியாவோட பணத்தோட பேர் வந்து ரூபாய் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்துஸ்தானிங்கிறது ஞாபகம் வந்துடும். நெக்ஸ்ட்டு துட்டு அப்படிங்கிறது டச்சு. கடைக்கு போனால் ஒரு பொருளை டச் பண்ணணும் அப்படின்னா துட்டு வந்து வேணும் அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பீரோ அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ். இங்கேயும் பி அப்படின்னு வருது, இங்கேயும் பி அப்படிங்கிற லெட்டர் வந்து வருது. ஸோ இப்போ பீரோ அப்படின்னா ஃப்ரெஞ்சு வார்த்தை. ஸோ அவ்வளோதான் கைஸ். நன்றி, வணக்கம்.